Hello students, இன்னைக்கு வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சிலபஸோட எக்ஸசைஸ் 4.4 ஓட ஃபர்ஸ்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் மீ எஸ்எஸ்பிஆர், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன, அது எப்படி நான் யூஸ் பண்ணி சம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னே தெரியாத ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 3 ஸ்டெப்ஸ். அது ஸ்டெப் 1 வந்து வெரிஃபை தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1. அதாவது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அல்லது ஈக்குவேஷனில் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டால் வந்து அது ஈக்குவல் ஆகி ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி தேர்ஃபோர் p ஆஃப் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அல்லது ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து p ஆஃப் n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த p ஆஃப் nல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு however அது வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் ஆகும். therefore p of 1 is true அப்படின்னு நம்ம எழுதணும். இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு அசம்ஷன் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் நம்ம ஆரம்பிக்கும் போதே அசியூம் அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், n equal to k is true. that is p of k is true. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் n வருதோ n-க்கு பதிலாக நம்ம k சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் நம்ம அசியூம் பண்ணுறோம். அசியூம் n equal to k is true, that is p of k is also true. n equal to k-னா இங்கே நம்ம p of 1 is true அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே p of k is true அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷனில் n equal to அந்த k சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகணுன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டெப் முடிச்சிருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தட் n equal to k plus 1 is true. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனில் n equal to k plus 1, அதாவது n வர இடத்துலலாம் வந்து k plus 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி அது ட்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் therefore p of k plus 1 is true அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம முடிச்சிட்டோம்னாவே நாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சரை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும்னா, therefore by principle of mathematical p of n is true. therefore by principle of mathematical induction p of n is true அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதணும். முக்கியமான விஷயம் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப்பை நம்ம அதோடு விட்டுறக்கூடாது. p of k plus 1 is true. p of k plus 1 is அது எப்போ ட்ரூ, நாம் வந்து p of k is true அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணதுனால தான் p of k plus 1 is true. ஸோ தேர்ட் ஸ்டெப் முடிக்கும்போது p of k plus 1 is true when p of k is true அப்படிங்கிறத நாம் வந்து எழுதினா தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வரும். இந்த when p of k is true அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 வந்து let n equal to 1. n equal to 1 அப்படிங்கிறத வந்து நாம் வெரிஃபை பண்ணும். ஓகே, இப்போ இந்த n equal to 1 அப்படிங்கிறத நான் எங்கே போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு வந்து நாம் எப்பயுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. LHS ஈக்குவல் டுன்னு போட்டு 1 cube. வாட் இஸ் 1 cube? 1. இப்போ நம்ம RHS எடுப்போம். RHS வந்து இதுதான் வந்து RHS ரைட் ஹேண்ட் சைடு. அதில் வந்து நம்ம n equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 into 1 plus 1 by 2 whole square which is equal to 1 into 2 by 2 whole square. இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? therefore 1 square என்ன? 1. ஸோ LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப் 1ஓட லாஸ்ட்டில் என்ன எழுதிக்கலாம்னா
LHS ஈக்குவல் டு RHS அப்படி நம்ம வந்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து n ஈக்குவல் டு 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கிறோன்னா இவங்க கொடுத்துருக்க இதை வந்து நாம் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம P அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா let P of n denotes அப்படின்னு எழுதிட்டு நாம் இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஆர் let P of n B அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளாக வந்து let P of n அப்படின்னு நாம் இதை போட்டுட்டு நாம் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம அப்படியே எழுதுனா போதும். இதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம்தான் நாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருவோம். ஸோ இப்போ வந்து n ஈக்குவல் டு 1 இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா P of n is true. ஸோ n ஈக்குவல் டு 1 இஸ் ட்ரூ, P of 1 இஸ் ட்ரூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஆன்சருக்கு வந்து இதை தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் LHSஸோ RHSஸோ ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டெப் 2 இஸ் ஸ்டெப் 2 நம்ம போட்ட உடனே அசியூம்னு எழுதிக்கணும். நான் சொன்ன மாதிரி அசியூம் n ஈக்குவல் டு K இஸ் ட்ரூ. ஆல்சோ P of K இஸ் ட்ரூ. ஸோ போன ஸ்டெப்பில் நம்ம n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்த மாதிரி இந்த ஸ்டெப்பில் n ஈக்குவல் டு K அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம K சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். ஸோ நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். P of K வந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus K cube equal to K into K plus 1 by 2 whole square. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பு இதோட முடிஞ்சிச்சு. நாம் இதை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம பார்க்க போகிற ஸ்டெப் 3 தான் வந்து சம்மோட மெயின் பார்ட்டே. ஸ்டெப் 3க்கு தான் வந்து ஸ்டெப் 1 and 2 விட அதிக மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் 3ல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் தட் n equal to K plus 1 is true. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செகண்ட் ஸ்டெப் முடித்தாதான் வந்து தேர்ட் ஸ்டெப் போட முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த தேர்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பில் LHSல என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 1 cube plus 2 cube plus 3 cube plus K cube. இதை எழுதிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் நாம் K plus 1 அப்படின்றத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். K plus 1 whole cube. நாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஸ்டெப்போட LHSல என்னென்னலாம் இருக்கோ அது எழுதிட்டு அதில் இந்த K டேர்மாக என்ன இருக்கோ அதுக்கு நம்ம K plus 1 சப்ஸ்டியூட் பண்ணி அது இன்னொரு டேர்மாக எழுதணும். அதை எழுதிட்டு RHSல பாருங்கள் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம K plus 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். K plus 1 into K plus 1 plus 1 by 2 whole square. ஸோ இப்போ LHSஸை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த K டேர்ம் வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஏன்னா செகண்ட் ஸ்டெப்லேருந்து நமக்கு அந்த வேல்யூ தெரியும். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். K into K plus 1 by 2 whole square. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் K plus 1 whole cube. ஸோ இப்போ நமக்கு RHSல என்ன இருக்குன்னா K plus 1 into K plus 2 1 plus 1 2 ஆயிடுச்சா by 2 ஹோல் ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து K
k into k plus 1 by 2 whole square plus k plus 1 whole cube. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தோம்னா k ஸ்கொயர் இன்ட்டு k plus 1 whole ஸ்கொயரா 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் k plus 1 whole cube. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். k ஸ்கொயர் இன்ட்டு k plus 1 whole ஸ்கொயர் ப்ளஸ் காமன் டினாமினேட்டர் வந்து 4. இப்போ வந்து இங்கே டினாமினேட்டர் 1 அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கே இன்ட்டு 4 பண்ணோம்னா நியூமரேட்டர் இன்ட்டு 4 பண்ணோம். அப்படின்னா k plus 1 whole cube இன்ட்டு 4 வந்து 4 இன்ட்டு k plus 1 whole cube by 4 இப்படி வந்து நாம் எழுதிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த நியூமரேட்டரில் ரெண்டு பக்கமும் என்ன காமனாக இருக்குது, k plus 1 whole ஸ்கொயர் காமனாக இருக்கா. ஸோ நம்ம வந்து k plus 1 whole ஸ்கொயரை காமனாக எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும், இங்கே k plus 1 whole ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா k ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 4 இன்ட்டு k plus 1 whole க்யூப்பில் ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஒரு k plus 1 மட்டும் இருக்கும். ஸோ இப்படி வந்து நமக்கு கிடச்சிருக்கு பை 4. சால்வ் பண்ணோம்னா k plus 1 whole ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 4 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 4k + 4 அப்படின்னு ஆகிடுதா பை 4. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் இதை அப்படியே இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். k plus 1 whole ஸ்கொயர் இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் 4k + 4 பை 4. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து k plus 1 whole ஸ்கொயரா. அடுத்து இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே பாருங்கள், இப்போ a வந்து kனா b ஈக்குவல் டு 2னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே வருதா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abயோட ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரா. இப்போ இங்கே a வந்து k, b வந்து 2 அப்படின்னா நாம் இங்கே என்ன எழுதலாம், k + 2 ஹோல் ஸ்கொயரா பை 4. ஸோ k plus 1 into k plus 2 by 2 whole square, k plus 1 whole square, k plus 2 whole square plus 4 root 2. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் ஸ்கொயர் காமனாக வந்து ஹோல் ஸ்கொயர் எடுத்தேன்னா k plus 1 into k plus 2 by 2 whole square equal to RHS. நம்மளோட RHS செக் பண்ணி பாருங்கள். நம்ம RHS வந்து இதுதான் நம்மளுடைய RHS, k plus 1 into k plus 2 by 2 whole square, அதுதான் வந்து நம்மளுடைய RHS. ஸோ பாருங்கள் நம்மளுடைய RHS என்ன, k plus 1 into k plus 2 by 2 whole square, இதுதான் வந்து நம்மளுடைய RHS. ஸோ RHS கிடைச்ச உடனே ரெண்டு ஈக்குவல் அப்படின்ற உடனே நம்ம என்ன எழுதணும்னா n equal to k plus 1 is true அப்படின்னு போட்டு p of k plus 1 is true. p of k plus 1 வந்து ட்ரூன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. when அது வந்து எப்போ ட்ரூவாக இருக்குது, p of k plus 1 is true, அதை வந்து நம்ம எழுதணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், p of k is true பிகாஸ் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் தான் வந்து p of k அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணோம். அதை அசியூம் பண்ணனால தான் வந்து p of k plus 1 is true அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ இந்த when p of k is true அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பல்சரி எழுதியே ஆகணும். அப்புறம் கடைசியாக therefore by principle of mathematical induction p of n is true அப்படிங்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. for all n is greater than or equal to
1. ஏன்னா கொஸ்டினில் அதான் கொடுத்துருக்காங்க, n is greater than or equal to 1. அதை வந்து நம்ம ஆன்சர்லேயே வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் தான் வந்து எழுதுவோம். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. தேங்க்யூ.